ஜூலை மாதம் 8ஆம் நாள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று மொழிந்த எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதிகாலை முதல் இந்நேரம் வரை அப்பா உம்முடைய கண்ணின் கருமணி போல் எங்களை பாதுகாத்தீர் அப்பா. உம்முடைய புதிய புதிய கிருபைகளை எங்களை நிரப்பினீர் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீண்டும் ஒரு விசை கூட உம்முடைய பாதப்படியில் இந்த இரவு நேரத்தில் எங்களை குடும்பமாய் அமர்த்தி அப்பா உம்முடைய பாதப்படியில் அமர வைத்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தியானிக்க வைத்திருக்கிறீர் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மூவர் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றி அப்பா. தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று அப்பா உம்முடைய தூதர் அப்பா உம்முடைய தகப்பனே சீடர்களை இருவராய் நீ அனுப்பினது போல அப்பா இஸ்ரேல் மக்களான எங்களை தேடிய நீர் வந்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. உமக்கு நாங்கள் சொந்தமான பிள்ளைகள், உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் தகப்பனே ராஜா. அப்பா எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்துள்ளீர் தகப்பனே. உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜா. நாங்கள் விலையேற பெற்றவர்கள், விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் நாங்கள் முத்திரிடப்பட்டுள்ளோம் தகப்பனே. அப்பா எங்கள் குடும்பங்களை ஒவ்வொரு நாளும் நீர் மூடி மறைத்து முத்திரையிட்டு பாதுகாக்கிறப்பா. சத்துரு கையிலும் மனிதர் கையில் எங்களை விட்டு கொடுக்காமல், எங்களை கீழாக்காமல், மேலாக்கி வாழாக்காமல், தலையாக்கி எங்கள் தலையை நிமிர பண்ணி ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்கள் நோய்களை எல்லாம் சுகப்படுத்தி அப்பா எங்கள் காயங்களை ஆட்சி மருத்துவராக மருந்தாக வந்து நல்ல ஆலோசகராக இருந்து அப்பா எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரே. வேலை வாய்ப்பை கட்டளையிடுகிறேன், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறீரே தகப்பனே. எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறீர் அப்பா. எங்கள் எதிரிகளுக்கு கண் முன்பாக விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறீர் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா, 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 நன்றியப்பா அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. இன்றைய நாளின் எல்லா தேவைகளையும் நீர் எங்களுக்கு சந்தித்தீரப்பா. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், மனித பலவீனங்களால் நாங்கள் செய்த எல்லாவித குற்றங்களையும் உடைய பாதப்படி இந்த நேரத்தில் எங்களை இறக்கி வைக்கிறோம் அப்பா. ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை கழுவுங்க, எங்களை தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இன்று எங்கள் தேவனா எங்களோடு கூட உயிருள்ளவரா, எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் அப்பா. மற்ற தெய்வங்களை போல் இல்ல ஆண்டவரே, என் தேவன் எங்களோடு கூட உறவாடுகிற தேவன் அப்பா. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் அப்பா எங்களை உம்முடைய மார்போடு அணைத்து கொண்டு, என் மகனே மகளே நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு ஆறுதல் அளித்து அரவணைத்து அன்பு செய்து தாயை போல தந்தையை போல நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய முகத்தை, உம்முடைய திருமுகத்தை அப்பா நாங்கள் இடையராது நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால என்றாம் ஆகும் என்ற வாக்கிற்கிணங்க அப்பா எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் உம்மாலே கூடுகிறது அப்பா. உம்மால் மாத்திரம் ஆண்டவரே நீர் வந்தால் போதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும் ஆண்டவரே அப்பா. அப்பா எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் இல்லத்திலே வாருங்க, எங்கள் உள்ளத்திலே வாருங்க அப்பா, எங்கள் குடும்பத்தின் மத்தியிலே வாருங்க ஆவியானவரே. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட் அப்பா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைங்கள் என்று அப்பா திருப்படல் ஆசிரியர் பாடுவதற்கேற்ப ஆண்டவரே நீ செய்த எல்லாவித நன்மைகளுக்காக உமக்கு புகழ்ச்சி பாடுகிறோம் ஆண்டவரே. உடைய திருமுகத்தை நாங்கள் இடையராது நாடுகிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இன்றைய வாசகத்திலே நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசனத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்று அப்பா எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீரப்பா. உம்முடைய காலம் அப்பா, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா. நாங்கள் இந்த உள்ளக பிரமாண காரியங்களை நாங்கள் விடுதலை பண்ண ஆண்டவரே, உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு ஆண்டவரே அப்பா நீதியை நாங்கள் அப்பா நீதியை நாங்கள் அப்பா மார்பு கவசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தகப்பனே ராஜா. அன்பை தகப்பனே, அன்பின் கனி எங்களுக்குள்ள அப்பா அறுவடை செய்ய வேண்டும் தகப்பனே ராஜா. உம்முடைய அன்பால நீர் எப்படியாய் கூட பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் மனிதரை போல இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவீர் அப்பா. அன்பின் அடையாளமாக உடைய ஒரே பேரான மகனை சிலுவையில் அப்பா இறுதி துளி ரத்தம் வரையில் அப்பா உண்மையே ஒப்பு கொடுத்தீரே, பலியானீர் அப்பா. நாங்களும் கூட தகப்பனே எங்கள் குடும்பங்களுக்காக, எங்களுடைய சமூகத்துக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக நாங்கள்
நாங்கள் அன்பு செய்து ஒரு விட்டு கொடுத்து அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற தேய பழக்கங்களை நாங்கள் விடுதலை பெற்று அப்பா உண்மையே பற்றி கொண்டு உண்மை போல ஒரு பரிசுத்தமான வாழ்வு வேண்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் தகப்பனை எப்படியாய் கூட அப்பா சூசியப்பரு எப்படியாய் கூட குடும்பத்தை தகப்பட ஒரு வளர்ப்பு தகப்பனாக இருந்த போது கூட உண்மைய அன்பில அப்பா உம்முடைய அன்பால அப்பா அவரை உண்மை வளர்த்தெடுத்தாரோ அப்படியாய் கூட தகப்பனை நாங்களும் கூட எங்கள் குடும்பங்களில் அப்பா அன்பை விதைத்து அப்பா அன்பை நாங்கள் பிரதிபலித்து ஒரு விட்டு கொடுத்து அப்பா எங்கள் குடும்பங்களில் நாங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரை. நீர் கொடுத்த வாழ்வு, நீர் கொடுத்த உறவுகள் அப்பா, நீர் கொடுத்த கணவன், நீர் கொடுத்த மனைவி, நீர் கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரை. நீர் எங்களிடம் கொடுத்துள்ள குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அந்த குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவிகள் அப்பா பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. நாங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா இஸ்ரேல் மக்களை நடத்துகிறவரே, இஸ்ரேல் மக்களை தேடி வந்தவரே, செங்கடலை இரண்டாக பிளந்தவரே, தண்ணீரை ரசமாய் மாற்றினவரே, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவரே, எங்கள் குடும்பத்தில் கூட பலவிதமான மாறாக்கள் கசப்பு நிறைந்த வாழ்க்கைகள் அப்பா. அப்பா மாறாவின் தண்ணீர் எப்படியாய் கூட எவ்வளவு கசப்பாக இருந்ததோ அப்படியாய் கூட நாங்களும் கூட பலவிதமான கசப்பு நிறைந்த வாழ்க்கையின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டுக்கிறோம்ப்பா. எங்கள் குடும்பத்திலே ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தகப்பனே தன்னலத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டுக்கிறோம். நீர் பெரியவனா நான் பெரியவனா என்ற வாழ்க்கைகள் மாறணும் ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பங்களில் இயேசு கிறிஸ்து விலைமதிக்க முடியாத குற்றமற்ற ரத்தத்தால முத்திரெடுக்கிற ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பத்திலும் பிளவுகள், பிணக்குகள் அப்பா, சண்டை சச்சரவுகள் ஆண்டவரை. சத்ரு வெளியேறப்படணும் ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துவின் நாம உண்மை மாத்திரம் நாங்கள் பிரதிபலிக்கணும் ஆண்டவரை. உண்மை போல ஒரு அன்பு, உண்மை போல ஒரு பரிசுத்த எங்கள் குடும்பங்களிலே அப்பா நாங்கள் வாழ்க்கை வாழணும் ஆண்டவரை. எங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. அப்பா 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 உம்முடைய வருகைக்காக நாங்கள் எங்களையே தயாரிக்கணும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நேர்மை எங்கள் மேல் பொழியுங்க ஆண்டவரே. உம்மை தேடி நாங்கள் நாடி ஓடி வர அப்பா எப்போது உண்மையே பற்றி கொண்டு வாழ அப்பா எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா நற்செய்தி எங்களுக்கு பிறருக்கு நாங்கள் அறிவிக்க தகப்பனை எங்களை நீங்கள் தயார்படுத்துங்க தகப்பனை ராஜா. அப்பா வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று தகப்பனை சீடர்களை அணைப்பது போல நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அப்பா இறைவாக்கினர்கள், எங்களுக்கு கொடுத்துள்ள குருக்கள், கண்ணியர்கள் அப்பா எத்தனையோ பேர் எங்களுக்கு தகப்பனை ராஜா அப்பா உங்களுடைய இறை வார்த்தையை எங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் வாழ, அதை கேட்பவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் அப்ப அதன்படி வாழ எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் எதிர்காலத்தை குறித்தான கவலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருடைய தேவைகளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. குறிப்பாக இந்த கேன்சர் நோயாளிகள் அதிகமாய் பாதிக்க கொண்டிருக்கிறாங்களப்பா. அவர்கள் ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மன அழுத்தத்தை நிமித்தமாய் வந்த நோய்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய விலைமதிக்க முடியாத ரத்தம் அப்பா 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 சுகம் வெள்ளம் அவர்களுக்குள்ள கடந்து வரணும் ஆண்டவரை. உடைய வார்த்தை அவர்களுக்குள்ள தகப்பனை வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தினீர் அப்பா. அப்படியே கூட இந்த நிமிடம் அப்பா ஒவ்வொரு நோயாளிகளையும் மருத்துவமனை இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் தகப்பனை மருத்துவர்களால் கைவிடப்பட்டுள்ள ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய கரங்களில ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை. அப்பா அப்பா உம்மால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனை. மருத்துவரை உயிர் பெற செய்த தேவனுக்கு இதெல்லாம் லேசான காரியம் அப்பா. ஒரே ஒரு வார்த்தை அனுப்பி நீ சுகத்தை கொடுக்க வல்ல தேவனாய் இருக்கிறீரப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. துணிவோடு இரு மகளே, உன் நம்பிக்கை உன்னை குணமாயிற்று என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொருவருக்கும் ஒரு சுகம் வெள்ளம் அவர்களுக்குள்ள கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா வேலை இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலையிலே பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை பணியிட மாற்றத்தின் நிமித்தமாக பலவிதமான கஷ்டங்களுக்கு தொல்லைகளுக்கு ஆளாயிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று மறுத்து போன மரண தருவாயில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. யாருக்கு எந்த இதை நீ குறித்து வைத்திருக்கிறோம் அதன் பிரகாரம் உடைய சித்தத்திற்கு எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இரவு நேரம் உம்முடைய கரங்களில ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்துகிறவரே, இன்றைய இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தீமைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து எங்களுக்கு நல்ல உரத்தை கொடுங்க. எந்த ஒரு சத்ருவும் எங்களை நெருங்கக்கூடாது. தீய கெட்ட சொப்பனங்களை எங்களை நெருங்கக்கூடாது அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுங்க. இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதென போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேரிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.